ஸோ 8 பேர் மட்டும்தான் நம்ம வந்து மேலே அந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்பில் வந்து நம்ம போய் சேர்ந்தோம். ஸோ அந்த ஜேர்னி வந்து 5ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அந்த ட்ரெக்கிங் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். நம்ம போனது வந்து ஆக்சுவலி எவரெஸ்ட் பேஸ் கேம்ப். அதோட ஹைட் வந்து ஆக்சுவலி 5364 மீட்டர். வணக்கம், என் பேர் தமயந்தி தேவி. நான் சிமோஃபிட் ஃபவுண்டர். நான் போன வருஷம் வந்து ஒரு ஹைக்கிங் நேபாளுக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெக்கிங் வந்து நான் சைன் அப் பண்ணேன். அது வந்து ஹைக்கிங் அட்வென்ச்சர் மலேசியஸ் குரூப்போட நான் வந்து சைன் அப் பண்ணி இந்த வருஷம் நான் அந்த ட்ரெக்கிங்கை வந்து நான் கலந்துக்கிட்டேன். ஸோ எதனால் நான் வந்து கலந்துக்கிட்டேன்னா, ஏன்னா நான் வந்து எப்போதும் என்னோடய ஃபிட்னஸ் லெவல் வந்து நான் எப்போதும் நான் பார்த்துக்குவேன். ஸோ அதே சமயம் நான் வந்து இந்த ப்ரோட்டீன் ப்ராடக்ட் வந்து நான் வந்து வெளியாக்குனதுனால சரி நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக நம்ம வந்து அந்த ட்ரெக்கிங் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்க்கு போகிறதுக்கு நான் வந்து ரொம்ப முயற்சி நான் வந்து எடுத்தேன். ஓகே, எவரெஸ்ட் போகிற முன்னுக்கு நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் நான் வந்து ட்ரைனிங் எடுத்தேன். ஒரு 4-5 மாதம் நான் வந்து ஜிம்முக்கு போவேன். அதே சமயம் எனக்கு வந்து ஒரு பர்சனல் ட்ரெயினர் இருந்திருந்தாங்க. அவர் பேர் வந்து மிஸ்டர் நிரோஷ்நாதன் ஃப்ரம் மூவேக்ஸ் ஹெல்த். அவர் தான் எனக்கு நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணியிருந்தார். எனக்கு நிறைய வந்து வீட்டில் வந்து பயிற்சிலாம் வந்து எக்ஸசைஸ் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அதே சமயம் நான் வந்து வாரம் நான் வந்து லேக் கார்டன் போயிட்டு நான் வந்து ஸ்டேர்கேஸ் ட்ரைனிங்லாம் நான் செய்வேன். அதே சமயம் அந்த ஹைக்கிங் அட்வென்ச்சர் செய்வேன். அதே சமயம் என்னோடய ஹைக்கிங் அட்வென்ச்சர் மலேசியா அந்த குரூப்பில் உள்ள ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் ஜஷ்மேஷ் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அதே சமயம் வாரம் நம்ம வந்து ஹைக்கிங் போவோம். அதாவது KL எனக்கு சிலாங்கூரில் நம்ம வந்து ஹைக்கிங் ரொம்ப நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம எவரெஸ்ட் போகிறதுக்கு ரொம்ப நம்ம ஃபிட்னஸ் லெவல், நம்மளோட ஃபிசிக்கல் மென்டல் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போனோம். ஓகே, அந்த சைன் அப் பண்ணும் போது 10 பேர் வந்து கலந்துக்கிட்டோம். அந்த 10 பேரில் வந்து 2 வந்து லேடிஸ், அதில் நானும் அதில் அந்த குரூப்பில் இருந்தேன். ஆனால் 10 பேரில் நம்ம போனது வந்து 8 பேர் தான் வந்து ஆக மேலே நம்ம போய் சேர்ந்தோம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலி அவங்க வந்து கப்பல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து திருப்பி வந்து கீழே இறக்கி அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ 8 பேர் மட்டும்தான் நம்ம வந்து மேலே அந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்பில் வந்து நம்ம போய் சேர்ந்தோம். ஓகே, நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்து 5ஆம் தேதி 4வது மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். போயிட்டு அப்புறம் நம்ம மெதுவாக ஏறி ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு டீ ஹவுஸில் நம்ம போய் சேரணும். அந்த ஒரு நாளில் ட்ரெக்கிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 இல்லைனாக்கா 7 ஹவர்ஸ் வந்து எடுக்கும். ஸோ ஒரு டீ ஹவுஸில் நம்ம போய் சேர்ந்துட்டோன்னே நம்மளை ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மறுநாள் ஒரு 6 மணிக்கு திருப்பி எழுந்திரிச்சிட்டு நம்ம வந்து ஒரு 7 மணிக்கு நம்ம ட்ரெக்கிங் வந்து திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஜேர்னி வந்து 5ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அந்த ட்ரெக்கிங் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். நம்ம போனது வந்து ஆக்சுவலி எவரெஸ்ட் பேஸ் கேம்ப். அதோட ஹைட் வந்து ஆக்சுவலி 5364 மீட்டர். சில நேரம் நம்ம வந்து சில பேர் வந்து சேர முடியாது. ஏன்னா வெதர், சில பேருக்கு வந்து ஆக்சிஜனில் வந்து ரொம்ப லோவாக போயிடும், அப்புறம் உடம்பு முடியாமல் போயிடும். ஸோ நம்ம வந்து அந்த டைமில் வந்து நம்ம எடுக்கிற முடிவு வந்து ஓகே, சில நேரம் வந்து ஹெலிகாப்டர் நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணி கீழே கூட்டிகிட்டு போயிடும். ஏன்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஏற முடியாது, சில நேரம் பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக போயிடும். ஸோ நம்ம வந்து அந்த எனர்ஜி வந்து இருக்காது நம்ம மேலே போகிறதுக்கு. அதனால தான் என்னோடய அட்வைஸ் வந்து என்னென்னா, ஏறுற மனுக்கு ரொம்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் நமக்கு தெரியும் அந்த சவால் வந்து நம்ம நிறைய வந்து இருக்கும். ஸோ அதனால் அது முன்னுக்கே நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்யணும், ஸ்டேர்கேஸ் ட்ரைனிங் போகணும். அப்புறம் ஹைக்கிங் டைம் இருக்கும் போது நம்ம வந்து ஹைக்கிங் போகணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் நான் வந்து சேர்ந்ததுக்கு கண்டிப்பாக நான் வந்து நிறைய பேருக்கு நான் நன்றி வந்து சொல்லணும். ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே சமயம் இந்த சிமோஃபிட் ப்ரோட்டீன் பவுடர் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஜேர்னி, அந்த 10 நாள் ஜேர்னி நான் போகும்போது எனக்கு சாப்பாட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே நம்ம வந்து வெஜிடேரியனாக தான் நம்ம வந்து இருக்கணும். ஸோ அங்கே சாப்பாடு அவங்க கொடுக்கும் போது அந்த ப்ரோட்டீன் சார்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு.